ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை பார்ப்போம். கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, அழிவற்ற இந்த யோகக்கலையை நான் முதலில் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன். சூரியன் அதை தன் மகன் மனுவுக்கு சொன்னான். மனு அதை இஷ்வாகு மன்னனுக்கு சொன்னான் என்று இந்த ஞானத்தின் ஆதிமூலத்தை கிருஷ்ணர் விளக்குகிறார். இது இன்று நேற்று உருவானது அல்ல. இது பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்தே இருக்கும் ஒரு வாழ்வியல் கலை. ராஜரிஷிகள் இந்த ஞானத்தை ஒரு பரம்பரை சங்கிலியாக பாதுகாத்து வந்தனர். ஆனால் நீண்ட காலம் கடந்த பிறகு இந்த உலகில் அந்த யுகம் மறைந்து போனது. இன்றைய நவீன சூழலில் இதை சிந்தித்து பாருங்கள். நம்மிடம் எத்தனையோ பழங்கால வாழ்வியல் முறைகளும் அறநெறிகளும் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் நமக்கு எது வசதியோ அதுவே சரி என்கிற எண்ணத்தினால் அந்த உன்னத நெறிகளை நாம் மறந்துவிட்டோம். ஒரு பழைய மின்சார கம்பியில் துரு பிடித்தால் மின்சாரம் பாய்வது தடைபடுவது போல மனித மனங்களில் சுயநலம் புகுந்து இந்த ஞான பரம்பரை தடைபட்டு விட்டது. அந்த தடையை நீக்கி மீண்டும் அந்த பழமையான இரகசியமான யோகத்தை கிருஷ்ணர் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். நீ என்னுடைய பக்தன், என்னுடைய நண்பன் என்பதால் இந்த உன்னதமான இரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. கிருஷ்ணா, நீ பிறந்தது சமீபத்தில்தான். ஆனால் சூரியனோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவன். நீதான் ஆரம்பத்தில் சூரியனுக்கு உபதேசித்தாய் என்பதை நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறான். இது ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக பழகி கொண்டிருக்கும் கிருஷ்ணர் எப்படி காலங்களை கடந்தவராக இருக்க முடியும்? இதற்கு கிருஷ்ணர் ஒரு வியக்கத்தக்க பதிலை சொல்கிறார். அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் எத்தனையோ பிறவிகள் கடந்துவிட்டன. அந்த பிறவிகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் நீயோ அவற்றை அறிய மாட்டாய். நாம் திரையில் தெரியும் ஒரு படத்தை பார்க்கும்போது முந்தைய காட்சிகளை மறந்துவிட்டு தற்போதைய காட்சியில் மட்டும் மூழ்கி விடுகிறோம். ஆனால் படத்தை இயக்கியவருக்கு படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள அனைத்து காட்சிகளும் தெரியும். அதுபோலவே கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தின் இயக்குனர். அவருக்கு கதையின் அனைத்து காட்சிகளும் தெரியும். நமது வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய தொடர்கதையின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நாம் புலம்பும்போது கிருஷ்ணர் நம்முடைய கடந்த கால பக்கங்களை திருப்பி பார்த்து சிரிக்கிறார். பயப்படாதே, இதுவும் கடந்து போகும் என்கிறார். காலத்தின் எல்லைக்குள் வாழும் மனிதனுக்கும் காலத்தையே ஆடையாக உடுத்திய இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அர்ஜுனா, நீ இப்போது பார்ப்பது ஒரு சிறிய துளி மட்டும்தான். நான் பார்ப்பது அந்த பெருங்கடலையே. உன்னுடைய தற்காலிக குழப்பங்களுக்கு விடை தேடாதே. காலங்களை கடந்த இந்த ஞானத்தின் மூலம் நிலையான அமைதியை தேடு. அர்ஜுனா, நான் பிறப்பற்றவன், அழிவற்ற ஆன்மா, எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரன். அப்படியிருந்தும் என்னுடைய இயற்கையான இந்த மாயையை வசப்படுத்தி என் சுய இச்சையாலேயே நான் மீண்டும் மீண்டும் உருவெடுத்து வருகிறேன். ஒரு சாதாரண மனிதன் தன் வினைகளின் பயனாக கட்டாயப்படுத்தப்பட்டு பிறக்கிறான். ஆனால் இறைவனோ மனிதர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக தானாகவே முன்வந்து பிறக்கிறார். இங்கேதான் அந்த புகழ்பெற்ற வாக்குறுதி வருகிறது. யதா யதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரதக. எப்போதெல்லாம் தர்மம் நலிவடைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் பிறவி எடுக்கிறேன். ஏன் இந்த அவதாரம்? நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். இங்கே அழிதல் என்பது வெறும் உடலை அழிப்பது மட்டுமல்ல, மனிதர்களிடம் இருக்கும் தீய எண்ணங்களை அழிப்பதையும் குறிக்கும். தர்மம் என்பது ஒரு சமுதாயத்தை தாங்கி பிடிக்கும் அச்சாணி. அந்த அச்சாணி முறியும் போது ஒரு பெரிய எந்திரம் போல இந்த உலகம் தடுமாறுகிறது. அதை சரி செய்ய அந்த பரம்பொருளே
ஒரு மெக்கானிக்கு போல இறங்கி வருகிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, என்னுடைய இந்த பிறப்பும் செயலும் தெய்வீகமானது. இதை யார் ஒருவன் உண்மையாக உணர்கிறானோ அவன் இந்த உடலை விட்ட பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னையே அடைகிறான். இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல, இது ஒரு ஞான பாடம். இறைவனின் செயல்களை வெறும் கதைகளாக பார்க்காமல் அதன் உட்பொருளை உணர்பவன் பிறவி தலைகளிலிருந்து விடுபடுகிறான். பழங்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, ஒரு மனிதன் எப்படி தூய்மை அடைய முடியும்? விருப்பு, வெறுப்பு, கோபம் ஆகியவற்றை விட்டுவிட்டு என்னையே புகலிடமாக கொண்டு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பல ஞானிகள் ஞானம் என்னும் தவத்தினால் தூய்மை அடைந்து என் தன்மையை அடைந்திருக்கிறார்கள். இன்றைய பரபரப்பான உலகில் நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு பயப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், கோபப்படுகிறோம். இந்த மூன்றுமே நம் அறிவை மறைக்கும் திரைகள். எப்போது நாம் ஒரு உயர்ந்த லட்சியத்தில் அல்லது இறைத்தன்மையில் நாம் மனதை நிலைநிறுத்துகிறோமோ அப்போது இந்த பழைய அழுக்குகள் மறைந்து போகின்றன. அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றாலும் உன் மனதை என்னிடம் நிலைநிறுத்து. அந்த ஆத்ம பலமே உன்னை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கும். அர்ஜுனா, யார் எந்த விதத்தில் என்னை அணுகுகிறார்களோ அவர்களை அதே விதத்தில் நான் ஆட்கொள்கிறேன் என்கிற ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட தத்துவத்தை கிருஷ்ணர் இங்கே முன்வைக்கிறார். எல்லா மனிதர்களும் எல்லா வகையிலும் என்னுடைய பாதையையே பின்பற்றுகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஒருவன் இறைவனை தந்தையாகவோ தாயாகவோ நண்பனாகவோ அல்லது ஒரு சக்தியாகவோ எப்படி வழிபட்டாலும் அந்த பக்தி இறுதியில் அந்த ஒரே பரம்பொருளையே அடைகின்றன. இன்றைய நவீன உலகில் நாம் மதங்களாலும் வழிபாட்டு முறைகளாலும் பிரிந்து கிடைக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்வது என்னவென்றால், நீ எங்கு தேடினாலும் கிடைப்பது நானே. உன்னுடைய தேடுதல் உண்மையாக இருந்தால் நான் உனக்கு நீ விரும்பும் வடிவிலேயே காட்சி அளிப்பேன். ஆனால் இந்த உலகில் பெரும்பாலான மனிதர்கள் உடனடியான லாபத்தையே எதிர்பார்க்கிறார்கள். விரைவான பலன்களை விரும்பி அவர்கள் சிறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள். இந்த மனித உலகில் செயல்களால் வரும் பலன்கள் மிக விரைவாக கிடைத்து விடுகின்றன. ஒரு குறுகிய கால லாபத்திற்காக நாம் நம்முடைய உன்னத இலக்குகளை தொலைத்து விடுகிறோம். அடுத்ததாக மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை கிருஷ்ணர் விளக்குகிறார். சாதுர்வர்ணியம் மயா சுஷ்டம் குண கர்ம விபாகச்ச. 4 விதமான வர்ணங்களை நானே படைத்தேன், ஆனால் அவை பிறப்பின் அடிப்படையில் அல்ல. ஒரு மனிதனின் குணம் மற்றும் அவன் செய்யும் செயல் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே வகுக்கப்பட்டன. ஒருவனுடைய இயல்பு அறிவு தேடலில் இருந்தால் அவன் ஒரு வகை, அவனிடம் வீரம் இருந்தால் அவன் மற்றொரு வகை. இப்படி திறமையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்த அமைப்பை பிற்காலத்தில் மனிதர்கள் பிறப்பின் அடிப்படையில் மாற்றிவிட்டனர். இந்த அமைப்பை படைத்தவன் நானாக இருந்தாலும் அழிவற்றவனான நான் எதற்கும் கட்டுப்படாத செயல் புரியாதவன் என்பதை உணர்ந்து கொள். எனக்கு செயல்களில் பலனில் ஆசை இல்லை, எனவே எந்த செயலும் என்னை பற்றாது. இந்த உண்மையை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனை அவன் செய்யும் வினைகள் கட்டுப்படுத்துவதில்லை. நாம் ஒரு வேலையை செய்யும்போது இது என்னுடையது, இதன் லாபம் எனக்குத்தான் என்று நினைக்கும்போதுதான் அந்த வினை நம்மை பிடித்து கொள்கிறது. ஆனால் நான் ஒரு கருவி, இது இறைவனின் செயல் என்று நினைப்பவன் ஒருபோதும் கர்ம வினைகளில் சிக்க மாட்டான். பழங்காலத்தில் முக்தியை விரும்பிய மேலோர்கள் இந்த இரகசியத்தை அறிந்து தங்கள் கடமைகளை செய்தார்கள். அர்ஜுனா, நீயும் உனக்கு முன்னால் இருந்த உன்னத மனிதர்கள் எப்படி தங்கள் தர்மத்தை செய்தார்களோ அதேபோல உன் கடமைகளை செய். பழமையை மறக்காதே. அதே சமயம் அதன் உட்பொருளை புரிந்து கொண்டு புதுமையோடு செயல்படு. உன்னுடைய செயல்கள் உன்னை சிறைப்படுத்தக்கூடாது, அவை உன்னை விடுவிக்க வேண்டும். அர்ஜுனா, எது செயல், எது செயலற்ற நிலை, அதாவது எது கர்மா, எது அகர்மா என்பதில் பெரிய அறிஞர்கள் கூட குழப்பம் அடைகிறார்கள்.
எனவே எதை அறிந்தால் நீ அசுபமான இந்த உலகத் தலையிலிருந்து விடுபடுவாயோ அந்த செயலின் இரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் என்று கிருஷ்ணர் ஒரு பேருண்மையை தொடங்குகிறார். நாம் ஒரு வேலையை செய்வதை கர்மா என்றும் சும்மா இருப்பதை அகர்மா என்றும் நினைக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் இதை காட்டிலும் ஆழமான 3 நிலைகளை கூறுகிறார். கர்மா என்பது நமக்காகவோ பிறருக்காகவோ செய்யப்படும் சாதாரண செயல். விகர்மா என்பது நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ செய்யக்கூடாத தவறான அல்லது தீய செயல்கள். அகர்மா என்பது செயலற்ற நிலை அல்லது பலனை எதிர்பார்க்காத செயல். செயலின் வேகம் மிகவும் ஆழமானது. அதை புரிந்து கொள்வது கடினம் என்கிறார் கிருஷ்ணர். இங்கே ஒரு வியக்கத்தக்க தத்துவத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது செயலுக்குள் செயலற்ற தன்மையையும் செயலற்ற தன்மைக்குள் செயலையும் எவன் காண்கிறானோ அவனே மனிதர்களில் அறிவுடையவன். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ளம் ஒரு சாட்சியாக அமைதியாக இருந்தால் அவன் செயலில் செயலற்ற தன்மையை காண்கிறான். மாறாக ஒருவன் வெளியே சும்மா அமர்ந்திருந்தாலும் அவன் மனதிற்குள் 1000 திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தால் அவன் செயலற்ற நிலையில் செயலை செய்கிறான். இன்றைய நவீன உலகில் நாம் எப்போதுமே ஏதோ ஒன்றை பற்றிய கவலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மிக கடினமான அறுவை சிகிச்சையை செய்யும்போது பதட்டமின்றி அமைதியாக தன் கடமையை செய்வதுதான் இந்த அகர்மா என்ற நிலை. அடுத்ததாக, ஒருவனை எப்போது நாம் பண்டிதன் அல்லது அறிஞன் என்று அழைக்கலாம் என்பதற்கு இலக்கணம் சொல்கிறார். எவனுடைய எல்லா செயல்களும் பேராசை மற்றும் சுயநல திட்டங்கள் இன்றி இருக்கின்றனவோ, எவனுடைய கர்ம வினைகள் ஞானம் என்கிற நெருப்பால் எரிக்கப்பட்டு விட்டனவோ அவனையே உண்மையான அறிஞன் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். நெருப்பில் பட்ட விதை எப்படி மீண்டும் முளைக்காதோ அதுபோல ஞானத்தோடு செய்யப்படும் செயல் புதிய கர்ம வினைகளை உருவாக்குவதில்லை. செயலின் பலனிலிருக்கும் பற்றை துறந்து எப்போதுமே திருப்தியுடனும் எதன் மீதும் ஆதாரப்படாமலும் இருப்பவன் செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உண்மையில் எதையும் செய்வதில்லை. அர்ஜுனா, நீ போரிடுவது ஒரு மாபெரும் செயலாக தோன்றலாம். ஆனால் நான் செய்கிறேன் என்கிற அகங்காரத்தையும் வெற்றி கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பையும் விட்டுவிட்டு நீ போரிட்டால் அந்த போர் உன்னை பாதிக்காது. அது ஒரு புனிதமான கடமையாக மாறிவிடும். எவன் ஒருவன் உள்ளுக்குள் ஒரு அமைதியான கடலை போல இருக்கிறானோ அவனே உண்மையான யோகி. நீயும் அந்த நிலையை அடைந்து உன் கடமைகளை செய் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எதிர்பார்ப்புகள் அற்றவனாகவும் தன் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தியவனாகவும் உடைமைகளின் மீது பற்று இல்லாதவனாகவும் ஒருவன் வாழ பழக வேண்டும். அத்தகையவன் தன் உடலை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யும் சாதாரண செயல்கள் கூட அவனை பாவத்தில் ஆழ்த்துவதில்லை. இன்றைய உலகில் நாம் எத்தனையோ பொருட்களை சேர்க்கிறோம். ஆனால் அந்த பொருளே ஒரு காலகட்டத்தில் நம்மை ஆளத் தொடங்கி விடுகின்றன. எப்போது நாம் இது என்னுடையது என்கிற பிடிவாதத்தை விட்டு விடுகிறோமோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் பிறக்கிறது. ஒரு யோகியின் இலக்கணம் என்ன தெரியுமா? கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைபவன், இன்ப துன்பம் மற்றும் வெற்றி தோல்வி போன்ற இரட்டைகளை கடந்தவன், யாரிடமும் பொறாமை கொள்ளாதவன். அத்தகையவன் ஒரு செயலில் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வியை தழுவினாலும் சமநிலையோடு இருப்பான். அவன் செயல்களை செய்தாலும் அந்த செயல்களின் விளைவுகள் அவனை சங்கிலியால் கட்டுவது போல கட்டுப்படுத்துவதில்லை. நாம் ஒரு வேலையை தொடங்கும்போது அதன் முடிவை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவதால் தான் சோர்வடைகிறோம். ஆனால் ஒரு சாட்சியாக நின்று கடமையை செய்பவன் எப்போதும் அமைதியாகவே இருக்கிறான். பற்று நீங்கியவனாகவும் ஞானத்தில் நிலை பெற்ற மனமுடையவனாகவும் ஒரு தியான உணர்வுடன் கடமையை செய்பவனுடைய எல்லா கர்ம வினைகளும் அப்படியே கரைந்து போகின்றன. இங்கே கிருஷ்ணர்
ஒரு அற்புதமான தியான சுலோகத்தை முன்வைக்கிறார். இது இன்றும் பல வீடுகளில் உணவருந்து முன் சொல்லப்படும் மந்திரமாகும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னவ் பிரம்மணாஹுதம். இந்த ஸ்லோகத்தின் உட்பொருள் ஆழமானது. அர்ப்பணிக்கும் செயல் பிரம்மம், அர்ப்பணிக்கப்படும் பொருள் பிரம்மம், அந்த பொருளை ஏற்கும் நெருப்பு பிரம்மம், அந்த அர்ப்பணிப்பை செய்பவனும் பிரம்மமே. இப்படி எல்லாவற்றிலும் அந்த பரம்பொருளையே காண்பவன் தான் செய்யும் செயலிலேயே அந்த இறைநிலையை அடைந்து விடுகிறான். ஒரு அலுவலகத்தில் கோப்புகளை பார்ப்பதோ, போர்க்களத்தில் அம்பு எய்துவதோ எதுவாக இருந்தாலும் செய்வதும் அவன், செய்யப்படுவதும் அவன் என்கிற உணர்வு வந்துவிட்டால் அங்கே தனி மனித அகங்காரத்திற்கு இடமில்லை. வேறு சில யோகிகள் தெய்வங்களை வழிபடுவதையே ஒரு யஜ்ஞமாக செய்கிறார்கள். இன்னும் சிலரோ தங்களையே அந்த பிரம்மம் என்கிற நெருப்பில் அர்ப்பணித்து தியானத்தின் மூலம் உயர்வை அடைகிறார்கள். அர்ஜுனா, நீ இப்போது புரியப்போகும் இந்த போரும் ஒரு யஜ்ஞம்தான். உனது அம்புகள் அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள், உனது கடமை அந்த வேள்வித்தி. எப்போது நீ நான் போர் புரிகிறேன் என்பதை விடுத்து எல்லாம் அந்த பரம்பொருளின் செயல் என்று உணர்கிறாயோ, அப்போது இந்த போர் உனக்கு ஒரு சுமையாக இருக்காது. அதுவே உனது மோட்சத்திற்கான வழியாக மாறும். அர்ஜுனா, சில யோகிகள் தங்களுடைய செவி முதலிய புலன்களை கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் அர்ப்பணிக்கிறார்கள். இன்னும் சிலரோ சத்தம், சுவை போன்ற உலகியல் விஷயங்களை புலன்கள் என்னும் நெருப்பில் அர்ப்பணிக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் தேவையற்ற சொற்களை கேட்காமல் இருப்பதும் தீயவற்றை பார்க்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையான வேள்விதான். இன்றைய நவீன உலகில் சமூக ஊடகங்களும் தேவையற்ற தகவல்களும் நம்மை சூழ்ந்துள்ள நிலையில் நம் கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பதே ஒரு மிகப்பெரிய யஜ்ஞமாக இருக்கிறது. சிலர் தங்களுடைய எல்லா புலன்களின் செயல்களையும், உயிர் சக்தியின் இயக்கத்தையும் ஆத்ம சம்யமம் என்னும் யோக நெருப்பில் அர்ப்பணிக்கிறார்கள். இந்த நெருப்பு ஞானம் என்னும் ஒளியால் எரிகிறது. அதாவது நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு ஆத்ம விழிப்புணர்வுடன் தன் செயல்களை கவனிப்பதே இந்த வேள்வி. தொடர்ந்து கிருஷ்ணர் பல்வேறு வகையான தியானங்களை குறிப்பிடுகிறார். திரவிய யஜ்ஞம் என்பது தன்னிடமுள்ள பொருட்களை ஏழைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு தானமாக அளிப்பது. தபோயஜ்ஞம் என்பது உடலையும் மனதையும் வருத்தி செய்யும் தவம் அல்லது பிறருக்காக கடுமையாக உழைப்பது. யோக யஜ்ஞம் என்பது அஷ்டாங்க யோகம் போன்ற பயிற்சிகளை செய்வது. ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் என்பது புனித நூல்களை கற்பதும் அந்த அறிவை பிறருக்கு போதிப்பதும் ஆகும். மேலும் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம் செய்பவர்களை பற்றியும் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். உள்ளே இழுக்கும் மூச்சையும் வெளியே விடும் மூச்சையும் முறைப்படுத்தி, அதாவது உள்ளே இழுக்கும் மூச்சுக்கு பிராணன் என்று பெயர், வெளியே விடும் மூச்சுக்கு அபானன் என்று பெயர். இந்த இரண்டையும் முறைப்படுத்தி அதன் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் ஒரு வேள்வியே. சரியான உணவு பழக்கத்தை கொண்டிருப்பவர்கள் தங்கள் உயிர் சக்தியில் அர்ப்பணிக்கிறார்கள். இதுவும் ஒரு யோகம். இப்படி பல்வேறு விதமான யஜ்ஞங்களை அறிந்தவர்கள் அதன் மூலம் தங்கள் மன அழுக்குகளையும் பாவங்களையும் கழுவி தூய்மையடைகிறார்கள். அர்ஜுனா, நீ எதை செய்தாலும் அது ஒரு கடமையாக மட்டும் இருக்கக்கூடாது. அது உன்னை மேம்படுத்தும் ஒரு வேள்வியாக இருக்க வேண்டும். போராட்டத்தின் நடுவிலும் உன்னுடைய சுவாசமும் சிந்தனையும் தர்மத்தை நோக்கியதாக இருக்கட்டும். அதுவே உனக்கான உண்மையான தர்மம். அர்ஜுனா, வேள்வி செய்து எஞ்சிய அமிர்தத்தை உண்பவர்கள் அந்த பழமையான பரம்பொருளை அடைகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு தியாகமும் செய்யாதவனுக்கு இவ்வுலக இன்பங்களே கிடைக்காது. அப்படி இருக்கையில் அவனுக்கு மறு உலக இன்பம் எப்படி கிடைக்கும் என்று கிருஷ்ணர் ஒரு நடைமுறை உண்மையை சொல்கிறார். கிருஷ்ணர் அமிர்தம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். அது நாம் செய்யும் நற்செயல்களால்
நம் மனதிற்குள் கிடைக்கும் அமைதியையும் நிறைவையும் குறைக்கும். எதையும் கொடுக்க துணியாதவனுக்கு எதையும் பெறும் தகுதி இல்லை. இப்படி பல வகையான வேள்விகள் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் செயல்களிலிருந்து பிறந்தவை என்பதை உணர்ந்து கொள். இந்த இரகசியத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த கர்ம தலைகளிலிருந்து விடுபடுவாய். ஆனால் இந்த பல வகையான வேள்விகளில் எது சிறந்தது? பொருட்களை தானம் செய்வதைக் காட்டிலும் அறிவை பகிர்ந்து கொள்வது சிறந்தது. ஏனெனில் அர்ஜுனா, எல்லா செயல்களும் இறுதியில் ஞானத்தில்தான் முற்று பெறுகின்றன. ஒரு ஏழைக்கு பசி தீர்க்க உணவு தருவது ஒரு வகை தர்மம். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து பிழைக்க தேவையான ஒரு கல்வியை தருவது அதைவிட சிறந்த தர்மம் அல்லவா? அதுபோலவே பல்வேறு பிறவிகளில் பிறந்து உழலும் ஒருவனுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுப்பது நம் வாழ்வின் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை தருகிறது. இந்த உயர்ந்த ஞானத்தை நாம் எப்படி பெறுவது? அதற்கு 3 வழிகளை கிருஷ்ணர் கூறுகிறார். முதலாவதாக பணிவு. அகங்காரத்தை விட்டு குருவிடம் பணிவாக செல்ல வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்பவனுக்கு எதையும் கற்பிக்க முடியாது. இரண்டாவது கேள்வி கேட்டல். குருவிடம் குருட்டுத்தனமாக எதையும் ஏற்காமல் தெளிவு பெற தர்க்க ரீதியான கேள்விகளை கேட்க வேண்டும். மூன்றாவது சேவை. குருவுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவருடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும். உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நீ மீண்டும் இப்போது இருக்கும் மனமயக்கத்தில் விழமாட்டாய். அந்த தெளிவு வந்தவுடன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் உனக்குள்ளும் பிறகு என்னிடமும் காண்பாய். அர்ஜுனா, உனது தர்க்கங்களும் சந்தேகங்களும் நல்லதுதான். ஆனால் அவை உன்னை தெளிவை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமே தவிர குழப்பத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது. பணிவுடன் கேள், தெளிவுடன் செயல்படு. அர்ஜுனா, ஒருவன் பாவிகளிலேயே மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் ஞானம் என்னும் படகின் உதவியால் துயரம் நிறைந்த இந்த பிறவிக்கடலை எளிதாக கடந்து விடலாம். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை நினைத்து வருந்துவதை விட அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஞானத்தை பெறுவதே சிறந்தது. ஒரு இருண்ட அறைக்குள் பல ஆண்டுகளாக இருள் இருந்தாலும் ஒரு சிறிய தீக்குச்சியை பற்ற வைத்தவுடன் அந்த இருள் மறைந்துவிடும். அதுபோலவே எத்தனை காலத்து அறியாமையையும் ஒரு நொடியில் ஏற்படும் ஞானம் அகற்றிவிடும். இதை விளக்க கிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். நன்றாக எரியும் நெருப்பானது எப்படி விறகுகளை சாம்பலாக்குகிறதோ அதுபோலவே ஞானம் என்னும் நெருப்பானது எல்லா கர்ம வினைகளையும் சாம்பலாக்கிவிடும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு பதிவாக மூளையில் சேமிக்கப்படுகின்றன. ஆனால் நான் செய்கிறேன் என்கிற அகங்காரத்தை விட்டுவிட்டு எல்லாம் அந்த பரம்பொருளின் செயல் என்கிற ஞானம் வந்துவிட்டால் அந்த செயல்கள் நம்மை பாதிக்காது. இந்த உலகில் ஞானத்திற்கு இணையான புனிதமான பொருள் வேறு எதுவுமே இல்லை. யோகத்தில் நிலை பெற்றவன் காலப்போக்கில் அந்த ஞானத்தை தானாகவே தனக்குள் கண்டடைகிறான். இந்த ஞானத்தை பெறுவதற்கு 3 தகுதிகள் தேவை. முதலாவது நம்பிக்கை. எதையும் அரைகுறை மனதோடு அணுகாமல் முழுமையான ஈடுபாட்டோடு அணுக வேண்டும். இரண்டாவது முயற்சி. இலக்கிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மூன்றாவது புலனடக்கம். அலைபாயும் புலன்களை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இந்த தகுதிகள் உள்ளவன் ஞானத்தை பெற்றவுடன் மிக விரைவில் ஒரு மேலான அமைதி நிலையை அடைகிறான். கடைசியாக கிருஷ்ணர் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அறிவில்லாதவன், நம்பிக்கையற்றவன் மற்றும் எப்போதும் சந்தேகத்திலேயே உழல்பவன் அழிந்து போகிறான். சந்தேகத்திலேயே வாழ்பவனுக்கு இந்த உலகத்திலும் இன்பமில்லை, மறு உலகத்திலும் இன்பமில்லை. அர்ஜுனா, தேவையற்ற சந்தேகங்கள் ஒரு புற்றுநோய் போன்றவை. அவை உன்னுடைய செயல்திறனை முடக்கிவிடும். எனவே உனது இதயத்தில் இருக்கும் அறியாமையினால் விளைந்த இந்த சந்தேகத்தை ஞானம் என்னும் வாளால் வெட்டி எறிந்துவிட்டு
யோகத்தில் நிலை பெற்று போரிட எழுந்து நில். எப்போதும் தயங்கிக் கொண்டே இருப்பவர்களால் ஒரு சிறிய காரியத்தை கூட சாதிக்க முடியாது. தெளிவான முடிவெடுத்து அந்த முடிவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவதே ஒரு வீரனின் அடையாளம். அர்ஜுனா, நீ இப்போது ஒரு வீரனாக மட்டுமல்ல, ஒரு ஞானியாகவும் இந்த போர்க்களத்தில் நிற்கிறாய். உன் கடமைகளை செய். அர்ஜுனா, எவன் ஒருவன் யோகத்தின் மூலம் தன் செயல்களை இறைவனிடம் அர்ப்பணித்து விடுகிறானோ, எவனுடைய சந்தேகங்கள் ஞானத்தினால் அடியோடு அறுக்கப்பட்டு விட்டனவோ, அத்தகைய ஆத்ம ஞானம் பெற்றவனை எந்த செயல்களும் கட்டுப்படுத்துவதில்லை. இங்கே சந்தேகம் என்பது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அது நம்முடைய செயல்பாட்டை முடக்கும் ஒரு நோய். நான் செய்வது சரியா தவறா, இதனால் எனக்கு லாபம் கிடைக்குமா என்கிற ஓயாத சிந்தனைகள் நம் ஆற்றலை உறிஞ்சி விடுகின்றன. ஆனால் ஒரு செயலை செய்யும்போது இது என் கடமை, இதன் பலன் என் கையில் இல்லை என்கிற தெளிவு வந்துவிட்டால் அங்கே சந்தேகம் இருக்காது. அந்த தெளிவே ஒரு மனிதனை சுதந்திரமானவனாக மாற்றுகிறது. இன்றைய நவீன சூழலில் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். ஒரு விளையாட்டு வீரர் களத்தில் இறங்கும்போது நாம் தோற்று போவோமோ என்கிற சந்தேகம் அவரிடம் இருந்தால் அவரால் சரியாக விளையாட முடியாது. ஆனால் அந்த சந்தேகத்தை விடுத்து தன் பயிற்சியின் மீதும் கடமையின் மீதும் நம்பிக்கை வைத்து ஆடும்போது அவரே ஒரு யோகியாக மாறுகிறார். அவரது செயல்கள் அவரை பயமுறுத்துவதில்லை, மாறாக அவருக்கு உற்சாகத்தை தருகின்றன. கிருஷ்ணர் இறுதியாக அர்ஜுனனுக்கு ஒரு வீர ஆவேசமான கட்டளையை இடுகிறார். அர்ஜுனா, உன்னுடைய அறியாமையினால் விளைந்த உனது இதயத்தில் குடிகொண்டிருக்கும் இந்த சந்தேகத்தை ஆத்ம ஞானம் என்னும் வாளினால் வெட்டி எறி. யோகத்தில் நிலை பெற்று எழுந்து நில். எழுந்து நில் என்கிற இந்த ஒற்றை சொல் வெறும் உடல் ரீதியான எழுச்சி அல்ல, அது மனரீதியான விழிப்புணர்வு. நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு நாம் சோர்ந்து அமரும்போதெல்லாம் கிருஷ்ணரின் இந்த எழுந்திரு, விழித்துக்கொள் என்கிற குரல் நமக்கு பின்னால் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சந்தேகங்கள் ஒரு சிலந்தி வலை போன்றவை. நாம் அதில் சிக்கிக்கொண்டால் நம்மை நாமே பலவீனமானவர்களாக உணர்வோம். அந்த வலையை அறுக்க ஞானம் தேவை. அந்த ஞானம் எப்போது வரும்? கடமைகளை செய்ய தொடங்கும் போது வரும். அர்ஜுனா, நீ எப்போது வில்லெடுத்து போரிடத் தொடங்குகிறாயோ அப்போது உன் குழப்பங்கள் மறையும். செயலே சிறந்த மருந்து.